ஸ்டாலின் என்ன செஞ்சிருக்கிறாரு இந்த 5 வருஷத்துல அப்படின்னா, ரொம்ப ஈஸியா நான் சொல்றதை விட உங்க எல்லாத்தையும் நான் வந்து இப்ப கேட்டேன்னா நீங்க 5 திட்டம் சொல்லுவீங்க. எப்படி தெரியுமா? அதுதான் ஒரு தலைவனோட பாதிப்பு. இந்த 2011 இருந்து 21 வரைக்கும் அதிமுக ஆண்டுச்சுல, நம்ம இந்த 10 வருஷம் மட்டும் எடுத்துப்போம். குறிப்பிடும்படியா உங்களுக்கு யாராச்சும் 10 வருஷத்துல அதிமுக போட்ட திட்டங்கள் எனக்கு தெரியும் அப்படின்னு ஏதாவது உங்களால சொல்ல முடியுமா? அது இது லொட்டு லொஸ்கு ஜிஎஸ்டி எந்த விஷயத்துக்கும் வாயை திறக்காம அவன் போட்ட திட்டத்துக்கெல்லாம் மண்டை ஆட்டிக்கிட்டு, எதுக்குமே வாயை திறக்காம எதுக்கும் குரல் கொடுக்காம எல்லாத்துக்கும் மண்டை ஆட்டி கையெழுத்து போட்டு அகல பாதத்துல கொண்டு போய் தள்ளி விட்டதுதான் அந்த அதிமுக ஆச்சு. அதிமுக இப்ப பிஜேபி கையில போய் சட்ட பாக்கெட்ல இருக்குது. ஒண்ணு இல்லைங்க, ஒரு கூட்டணியை முடிவு பண்ற இடத்துல அதிமுக இல்ல. சீட்டு யாரு கொடுக்கணும் அதிமுகவுக்கு தெரியாது. எடப்பாடி போய் கேட்டா நானே அப்படிதாங்க இருக்கிறேன், நானே திமுகவுக்கு போயிடுவாங்க ரெடிசல்ல தான் இருக்கிறாப்ல. என்ன எடப்பாடி மட்டும்தான் அபிஷியலா வரல, அவரும் நினைச்சு வச்சிருப்பாரு வந்துடலான்னு. அந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டாங்க. நேத்து ஒரு மீட்டிங் நடத்திருக்காங்க, ஏடிஎம்கே கூட்டணி மீட்டிங். அது ஒரு பக்கத்துல நயினார் நாகேந்திரன் போட்டோ இருக்கு, இன்னொரு பக்கத்துல அன்புமணி போட்டோ இருக்கு. எடப்பாடிக்கு சீன்லே இல்ல, எடப்பாடிக்கு பேனரே இல்லங்க. பிஜேபி வந்த உடனே இப்ப என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்காங்க? கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. அவங்களோட மிகப்பெரிய அஜெண்டா என்ன தெரியுமா? கறி சாப்பிடக்கூடாது. என்ன கறி சாப்பிடணும், என்ன கறி சாப்பிடக்கூடாது, எப்ப சாப்பிடணும், எங்க வாங்கணும், இதையெல்லாம் முடிவு பண்ற இடத்துல பிஜேபி வரும். இதெல்லாம் வடநாட்டில் நடந்துகிட்டு இருக்குது. உங்களுக்கு அறம்னா என்னன்னு தெரியாது, அறம்னா என்ன விலைன்னு கேட்பாங்க, நல்லது கெட்டது தெரியாது, மரியாதை தெரியாது, எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அப்பேற்பட்ட ஆட்கள் வந்து அதிமுகவை புடிச்சு வச்சிருக்கு. நண்பர்களே, தோழர்களே, வணக்கம். ரொம்ப நாளாக எனக்கு வந்து ஒரு டவுட் உண்டு. சோசியல் மீடியா வளர்ந்த காலத்தில் இன்னமும் எதுக்கு தெருமுனை கூட்டங்கள்லாம் போடுறாங்க, அவசியம் என்ன இருக்குது அப்படின்னு. ஆக்சுவலாக யோசிச்சு பார்த்தா என்ன அப்படின்னா, இந்த எம்ஜிஆர் நகர் மார்க்கெட் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற மார்க்கெட்டு. உழைக்கும் மக்கள், எளிய மக்கள் அதிகம் உள்ள ஒரு ஏரியா, எப்போதுமே பரபரப்பாக இருக்கிற ஒரு ஏரியா. சோசியல் மீடியாங்கிறது என்னென்னா, அதாவது 3 வேளையும் சோத்தை தின்னுட்டு வீடியோ பார்க்குறது மட்டும்தான் வேலை, ஃபோன் பார்க்குறது மட்டும்தான் வேலை. அதுதான் சோஷியல் மீடியா. அதாவது வீடியோ போட வேண்டியது, அதை பார்க்க வேண்டியது, இதை மட்டுமே ஒரு வேலையை வச்சுருக்கிறது தான் டிஜிட்டல் சோஷியல் மீடியாங்கிறது. இந்த மாதிரியான தெருமுனை கூட்டங்கள் எதுக்கு பயன்படுதுன்னா, எப்போதும் பரபரப்பாக உழைத்து கொண்டே இருக்கிற இந்த மக்களுக்கு மத்தியில் போய் ஒரு மீட்டிங் போட்டோம்னா, போகிற வர நேரத்தில் அவங்க காதில் உழுவுதில்ல ஒரு செய்தி, தொடர்ந்து வந்து அவங்களுக்கு இந்த செய்தியை கொண்டு சேர்க்கும் விதமாகவும், இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற, கடை வச்சுட்டு இருக்கிற மக்களுக்கு அவங்களாம் ஃபோன் பார்க்க போகிறதில்ல. எப்போதுமே நீங்களாம் வந்து உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு காதில் கொண்டாந்து சேர்க்கறதுக்கு தான் நீங்கள் வந்து ஃபோன் பார்க்க மாட்டீங்க. அதனால் நீங்கள் வேலை செஞ்சுட்டே இருக்கும் பொழுது நாங்கள் பேசுகிறத கேட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு செய்திகள் வந்து சேரும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி தெருமுனை கூட்டங்கள்லாம் போடுறாங்க. அதுக்கு உங்களோட ஒத்துழைப்புகளும் இருக்குது. ஓகே, இப்போ அடுத்தது எலெக்ஷன் வரப்போகுது. 2026 எலெக்ஷன் திருவிழா வரப்போகுது. யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு ரொம்ப ஒரு யோசனையில் இருப்பீங்க. கஷ்டங்கள், நஷ்டங்கள், இன்பங்கள், துன்பங்கள் எல்லாம் எல்லார் வாழ்க்கையிலும் டெய்லி இருக்கிற மாதிரி, இந்த ஆட்சி வந்த பிறகு நமக்கு என்ன நடந்துச்சு, என்ன பலன்கள் நமக்கு கிடந்துச்சு அப்படிங்கிறத மக்களுக்கு தெளிவுபடுத்துறது அல்லது புரிய வைக்கிறது விதமாக திராவிடர் விடுதலை கழகம் சார்பில் தமிழ்நாடு முழுக்க ஒரு 1000 கூட்டங்கள் போட்டு இந்த ஆட்சி என்ன பண்ணியிருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக தான் இந்த மாதிரியான கூட்டங்களை அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஒரு கூட்டம் தான் இந்த கூட்டம். சரி, இப்போ நல்லது கெட்டது இந்த ஆட்சி வந்த பிறகு நல்லது நடந்திருக்குதா, என்ன எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? ஒரே மாதிரி தானே இருக்குது. நம்ம வந்து உழைக்கிறோம், டெய்லி போகிறோம், வரோம், சாப்பிட்றோம். எல்லாருக்கும் வந்து ஒரு எண்ணம் இருக்குது, இந்த அரசியலால் எதுவுமே இங்கே நடக்கலை, எல்லாம் தானாக நடக்கிறது தானே. நம்ம பாட்டுக்கு நம்ம வேலை பார்க்குறோம், நம்ம உழைக்கிறோம், நம்மளுக்கு காசு வருது, நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம நல்லா இருக்கிறோம், அவ்வளோதானே. அரசியலுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை. நம்ம உழைக்கிறோம், நம்ம சாப்பிட்றோம். எந்த அரசியல்வாதி வந்தால் என்ன, யார் வந்தால் நமக்கு என்ன, யார் ராம ஆண்டா என்ன, ராவண ஆண்டா என்ன அப்படின்னு ஒரு எண்ணம் விதைக்கப்பட்டிருக்கு, அப்படின்னு ஒரு எண்ணம் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இல்லை, எல்லாத்துலேயும் உங்கள் பங்கு இருக்குது. உங்களால் தான் இந்த ஆட்சி நடக்குதுங்கிறதே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படி ஒரு நினைப்பு வரக்கூடாது. அதாவது பொதுமையான சில விஷயங்களை நம்ம எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து நம்ம அதிலேருந்து வெளியேற்றுற வேலையை மட்டும்தான் இந்த பார்ப்பனியை நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்குது. எல்லாத்தையும் பெருமைப்படுத்துறது, எல்லாம் ஒன்று தான், எல்லா அரசியல்வாதியும் ஒன்று தான், எல்லாம் ஒரே குட்டையில் ஊறின மட்டை, வந்து நாம் உழைச்சாதான் நம்ம காசு, நாம் உழைக்கிறதுனால தான் நம்ம நல்லா வாழ்ந்துட்டு இருக்கோம். அத்தனையும் பொய். தயவு செஞ்சு
உங்களால் தான் இந்த கவர்மெண்ட் நடக்குது, உங்களால் தான் இந்த அரசியலே நடக்குதுங்கிறத தயவு செஞ்சு பொதுமக்கள் புரிஞ்சுக்கணும். என்ன அடிப்படையில் எப்படி வந்து அது நடக்குது அப்படின்னா, நீங்கள் டே டு டே லைஃப்பில் என்னென்ன நீங்கள் கஷ்டப்படுறதுக்கும் இந்த கவர்மெண்ட் தான் காரணம், நீங்கள் துன்பப்படுறதுக்கும் இந்த கவர்மெண்ட் தான் காரணம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து சுதந்திர வாகனத்துலேருந்து நம்மளுக்கு வந்து எவ்வளவோ நம்மளை வந்து ஆண்டிருக்கிறாங்க, எவ்வளோ ஆட்சி மாற்றங்கள் நடந்திருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் குறிப்பிடும்படியான ஒரு ஆட்சி மாற்றம் என்பது தமிழ்நாடோட வரலாறே 67லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 1967 அவ்வளோதான். அதுலேருந்து நம்ம வரலாறு எடுத்துப்போம். பேரறிஞர் அண்ணா 48 கட்சி ஆரம்பித்து 19 வருஷம் உழைச்சி, தன்னோட பேராற்றலால் உழைச்சி இந்த தமிழ்நாட்டுக்கு ஆட்சிக்கு வந்தார் 67. அதுலேருந்து வந்து தமிழ்நாட்டின் வளர்ச்சி திட்டங்களும் தமிழ்நாட்டின் வரலாறுமே மாறுது. உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு தெரியாத தகவல், 1947 அல்லது அந்த 50 காலகட்டங்களில் சுதந்திரம் வாங்கும் பொழுது தமிழ்நாட்டின் வளர்ச்சி திட்டம் அல்லது தமிழ்நாட்டின் நிலை என்ன தெரியுமா? எல்லாத்துலேயும், எல்லா வளர்ச்சி குறியீட்டிலையும் கீழ் மட்டத்தில் இருந்தது தான் தமிழ்நாடு. கிட்டத்தட்ட 25வது இடம், 27வது இடம் வந்து எல்லாத்துலேயுமே, படிப்பில், அறிவியலில், சோறு போடுறதில்ல, பசி பட்டினியில், குழந்தைகள் இறப்பு வீதம் எல்லாத்துலேயும் பின்தங்கி இருந்த தமிழ்நாட்டை 67க்கு அப்புறமா உழைச்சி இதே தமிழ்நாட்டில் இருந்து கூட இந்த அரசியல்வாதிகள் தான், நீங்கள் யாரை விருக்குறீங்க அதே அரசியல்வாதிகள் தான் இன்னைக்கு ஸ்டாலின் வந்து கலைஞர் இருந்தப்ப ஒரு விஷயம் இருந்துச்சு, அதையும் சேர்த்து இதுக்கு முன்னாடி 50 வருஷம் இந்த திராவிட தலைவர்கள் பண்ண ஆட்சியும் சேர்த்து இன்னைக்கு ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, தமிழ்நாட்டை நம்பர் 1 மாநிலமாக கொண்டாந்து நிப்பாட்டியிருக்காரு. எதுல? 67க்கு முன்னாடி எல்லாத்திலும் கீழே இருந்த இந்த மாநிலம் படிப்பில், பொருளாதாரத்தில், தனிநபர் வருமானத்தில், குழந்தைகளின் இறப்பு விதத்தில், இப்படி எல்லா கிரைட்டீரியாவும், அதாவது இப்போ ஸ்கூலில் வந்து ரேங்க் கார்டு, ப்ராக்ரஸ் கார்டு கொடுக்குற மாதிரி, ஆஃபீஸில் வந்து மந்த்லி எம்ப்ளாயி அப்படின்னு கொடுக்குற மாதிரி, கவர்மெண்ட்டு இந்த மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டுகளுக்கு ஒரு மதிப்பீடு கொடுக்கும் விதமாக, மார்க்கு கொடுக்கும் விதமாக இண்டெக்ஸ் வாரியாக பிரித்து இந்த இண்டெக்ஸில் எந்தெந்த மாநிலங்கள் முதல் 5 இடத்துல இருக்குது வரிசைப்படுத்தியிருக்கிறாங்க. அது வந்து இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க, ஹியூமன் இண்டெக்ஸ் சொல்லிட்டு நிறைய இண்டெக்ஸ் இருக்குது. அதை கிரைட்டீரியா பேசிஸில் பிரிப்பாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு ப்ராக்ரஸ் கார்டு மாதிரி தான் அது. அதில் இந்தியாவில் உள்ள 28 மாநிலங்களில் கிட்டத்தட்ட எல்லா இண்டெக்ஸ்களிலும் முதல் 5 இடத்தில், பல கிரைட்டீரியாக்களில் முதல் 2 இடங்களில் வந்து தமிழ்நாடு இருக்குது. அதை மாற்றி கொண்டு வந்திருக்கிறவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஓகே, இது வந்து நெடுநாள் ப்ராசஸ், இது வந்து ஒரு 50 ஆண்டு கால ப்ராசஸ். இப்போ மற்ற ஆட்சிகளுக்கும் இந்த ஆட்சிக்கும் எப்படி வித்தியாசம்? இது ஏன் தொடரணும், இந்த கூட்டணி ஏன் தொடரணும், ஏன் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்கு காரணம் சாலிடாக இருக்குது. இப்போது நான் முன்னாடி சொன்ன மாதிரி, நீங்கள்லாம் உழைக்கிறீங்க, ஆனால் நீங்கள் உழைச்சாதான் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை முன்னேறுது அப்படின்னு நினைக்கிறீங்க. நம்ம வாழ்க்கை நம்ம உழைக்கிறோம், இதில் அரசியலுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க. அது இல்லைன்னு சொல்கிறேன். எப்படின்னா, இப்போது அதிமுக ஆட்சி காலம் 2 பத்தாண்டுகளில் ஆண்டு இருக்குன்னு சொல்லி ரொம்ப பெருமையாக அவங்க வந்து மாறுதட்டிக்குவாங்க அதிமுக காரங்க. இருக்கட்டும். எப்படின்னா, 1977 89 வரைக்கும் எம்ஜிஆர் ஆண்டிருக்காரு. அது ஒரு 10-13 வருஷம் தொடர்ந்து ஆண்டது. அதுக்கப்புறமா 2011 2021 வரைக்கும் ஒரு 10 வருஷம். இந்த 10 வருஷத்தை அவங்க என்னவா சொல்றாங்கன்னா, மக்கள் எங்களுக்கு வந்து தொடர்ந்து 5 வருஷத்தை கொடுத்துருக்குறாங்க, அந்த மாதிரி திமுக வந்ததில்லை, அது எங்களுக்கு பலம், அதுவே எங்களுக்கு மிகப்பெரிய சான்று அப்படின்னு அவங்க மாறி தட்டிக்கிறாங்க. ஆக்சுவலாக சொல்லப்போனால் அந்த எம்ஜிஆர் ஆண்ட அந்த 13 வருஷம், இங்கே வந்து இந்த 11 21 வரைக்கும் இந்த 10 வருஷம் இருக்குல்ல, தமிழ்நாடு குட்டி ஜோவராக உருப்படாமல் போன அந்த 23 வருஷம்னா அந்த 23 வருஷம் தான். ஏன் அப்படின்னா, இப்போ நான் இந்த 23 வருஷம் தவிர்த்து இருக்குல்ல, கிட்டத்தட்ட ஒரு 27 ஒரு 37 வருஷத்தில் வந்து மாறி ஆண்டிருக்கிறாங்க. இந்த வருஷத்துல தான் தமிழ்நாடு முன்னேறிக்கிற ஒழிய அதிமுக ஆண்ட அந்த 23 வருஷத்துல
தொடர்ந்து 10 வருஷத்துல எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை, எதுவுமே செய்யல. இப்போ ஒரு முதலமைச்சர் அப்படின்னா என்ன செய்யணும், அவங்களுக்கான தேவை என்ன இருக்கு அப்படின்னா, அவங்க ஒன்றும் நாட்டாவும் பஞ்சாயத்து கிடையாது. அவங்க வந்து டெய்லி புருஷன் முன்னாடி பிரச்சனை அல்லது வந்து வீட்டில் வந்து அப்பம் புள்ள பிரச்சனை தீர்த்து வைக்கிறது அவங்க வேலை கிடையாது. ஒரு முதலமைச்சரை நம்ம எதுக்கு சூஸ் பண்றோம்னா, ஒரு முதலமைச்சர் எந்த அளவுக்கு வசதியா இருக்காரோ அந்த அளவுக்கு வசதியை ஒரு சாதாரண குடிமகனும் பெற வேண்டும், அதை ஒரு அந்த என்னோட குடிமகனுக்கும் கொடுக்க வேண்டும் அப்படின்னு உழைக்கிறவர் தான் ஒரு முதலமைச்சர், ஒரு அதிபர், ஒரு பிரதமர், யாரா இருந்தாலும் அப்படிதான் இருக்கணும். நான் எப்படி ஒரு பிரதமரா ஒரு ஆட்சியாளரா நான் வந்து சொகுசா இருக்கிறேனோ, அந்த சொகுசையும் அந்த வளத்தையும் அந்த வசதியையும் என்னோட மக்கள், எல்லா மக்களும் பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவன் தான் தலைவன். அதை நோக்கி வேலை செய்யணும். அதுதான் ஒரு தலைவரோட வேலை. அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு திட்டங்கள் தீட்டணும். என்ன திட்டங்கள்? மக்களுக்கு எவ்வளோ தேவைகள் இருக்குது, என்னென்ன தேவைகள் இருக்குது, மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு எவ்வளோ வகையான பிக்கல் புடுங்கல்கள் இருக்கு, அதை எப்படி போக்குறது அப்படின்னு யோசிக்கிறவர் தான் தலைவர். இப்போ இந்த 2011 to 21 நான் சொல்றேன், 2011 இருந்து 2016 வரைக்கும் ஜெயலலிதா அவர்கள் ஆண்டாங்க. அதுக்கப்புறமா 2016 இருந்து 2021 அவங்க 2017 இறந்துட்டாங்க. ஒரு 4 வருஷம். இந்த 2011 இருந்து 21 வரைக்கும் அதிமுக ஆண்டுச்சுல, நம்ம இந்த 10 வருஷத்தை மட்டும் எடுத்துப்போம். குறிப்பிடும்படியா உங்களுக்கு யாராச்சும் 10 வருஷத்துல அதிமுக போட்ட திட்டங்கள் எனக்கு தெரியும் அப்படின்னு ஏதாவது உங்களால ஒன்று சொல்ல முடியுமா? யாராவது? ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஏன்னா எதுவுமே செய்யறது இல்லை. அவங்களுக்கு என்னன்னா, இருக்கிற கவர்னன்ஸை பிரிச்சு கொடுக்கறது, கையெழுத்து போடுறது மட்டும்தான் கவர்மெண்ட் வேலைன்னு நினைச்சிட்டு இருக்கிற ஆட்களா இருக்கிறாங்க. புதுசா எந்த திட்டங்களையும் அவங்க கொண்டு வர்றது கிடையாது. ஒரு இன்னோவேட்டிவான திட்டம், மக்கள் என்ன கஷ்டப்படுறாங்க, மக்களுக்கு இப்போ என்ன தேவை இருக்குது, என்ன அவசியம் இருக்குது அப்படின்னு யோசிக்கணும். ஒவ்வொரு திட்டத்தையும் கொண்டு வராங்கன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு பின்னாடி ஒரு கமிஷன் போட்டு, ஒரு குழு போட்டு வந்து ஆராய்ச்சி பண்ணணும். இப்போ என்ன திட்டம் தேவைப்படுது, எப்படி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறதே ஏதோ போற போக்கில் நம்ம வந்து செய்யறது கிடையாது. அதுக்கான வாய்ப்பு இருக்குதா, அதுக்கான காசு நம்மள்ட்ட இருக்குதா? ஒரு குடும்பம் நடத்துறது போலதான் ஒரு அரசாங்கம் நடத்துறதும். சிம்பிள். அதுக்கான வழிவருவாய். இப்போ நம்ம வந்து ஒரு பையனுக்கு வந்து நம்ம ஒரு விஷயத்தை வாங்கி கொடுக்குறோம்னா அதை வந்து அவனுக்கு வாழ்நாள் முழுக்க செய்ய முடியுமா, அவன் வளர்ற வரைக்கும் அதை செய்ய முடியுமான்னு முதல்ல பார்க்கணும். கன்சிஸ்டன்சி. ஒரு திட்டத்தை எடுத்தோம்னா அதை கன்சிஸ்டன்சியே பண்ணணும். அப்படியே போட்டக்கூடாது. 1 வருஷத்துக்கு செஞ்சோம், 2 வருஷத்துக்கு செஞ்சோம் அப்படின்லாம் போடக்கூடாது. ஸோ இதெல்லாம் யோசிச்சு ஒரு திட்டம் தீட்டுவது தான் ஒரு முதலமைச்சரோட வேலை. ஆக இது மாதிரி நீங்கள் எம்ஜிஆர் ஆண்டப்பையும் சரி, இப்போ எடப்பாடி ஜெயலலிதா ஆண்டப்பையும் சரி, அந்த மாதிரி நீங்கள் ஒரு திட்டம் ரொம்ப ரொம்ப விரல் விட்டு எண்ணலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து அவங்க பேர் சொல்கிற மாதிரி எதுவும் செய்யலை. ஆனால் இந்த 2021 அப்புறமா ஸ்டாலின், இப்போ எனக்கு நான் சொல்கிறத விடுங்க, உங்கள்கிட்ட ஸ்டாலின் என்ன செஞ்சுருக்கிறாரு இந்த 5 வருஷத்தில் அப்படின்னா, ரொம்ப ஈஸியாக நான் சொல்கிறத விட உங்கள் எல்லாத்தையும் நான் வந்து இப்போ கேட்டேன்னா நீங்கள் 5 திட்டம் சொல்லுவீங்க. எப்படி தெரியுமா? அதுதான் ஒரு தலைவனோட பாதிப்பு. ஒரு தலைவன் ஒரு ஆட்சி அதிகாரத்தை எப்படி செஞ்சிருக்கிறதுங்கிறதுக்கு உதாரணம் எப்படி தெரியும்? என்னன்னா, உங்கள் ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொருத்தருக்கும் அவரோட பங்களிப்பை கொடுத்துருக்காரு. இப்போ ஒரு வீட்டில் 4 பேர், அம்மா அப்பா 2 பசங்க, இல்லை ஒரு அம்மா ஒரு பாட்டி ஒரு மாமா இருந்தீங்கன்னா, உங்க எல்லாருக்கும் கவர்மெண்ட்லேருந்து ஒரு பங்களிப்பு உங்களுக்கு நிச்சயமா வந்திருக்கும். நிச்சயம் வந்திருக்கும். அதுதான் ஒரு அரசாங்கத்தோட வேலை. இந்த 10 வருஷம் போன 10 வருஷத்துல அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் எந்தவித தொடர்புமே இல்லாம இருந்தது. எந்தவித தொடர்புமே இல்லை. அவ்வளோ பிரச்சனை, கொரோனா பிரச்சனை, அதுக்கப்புறம் இடையில பிஜேபி வந்ததுக்கு அப்புறமா அவங்க ஆடின ஆட்டம் இருக்குல்ல, இந்த டிமானிட்டைசேஷன், அது இது லொட்டு லொஸ்கு ஜிஎஸ்டி, எந்த விஷயத்துக்கும் வாயை திறக்காம அவன் போட்ட திட்டத்துக்கெல்லாம் மண்டையாட்டிக்கிட்டு, என்ன எதுக்குமே வாயை திறக்காம எதுக்கும் குரல் கொடுக்காம எல்லாத்துக்கும் மண்டை ஆட்டி கையெழுத்து போட்டு விட்டு அகல பாதத்தில் கொண்டு போய் தள்ளி விட்டது தான் அந்த அதிமுக ஆட்சி. அதை எல்லாத்தையும் சரி செஞ்சு மீட்டெடுத்து அந்த மக்களுக்கும் அரசுக்கும் உண்டான அந்த தொடர்பே இல்லாமல் இருந்துச்சு 10 வருஷம். அதான் மக்கள்லாம் இப்போ எனக்கு நான் இதெல்லாம் எது சொல்கிறேன்னா, நான் சொந்தமாக இதெல்லாம் அனுபவிச்சிருக்கிறேன். என்ன நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம், நம்ம வந்து கலைஞரோ அல்லது அதுக்கு முன்னாடி உள்ள அரசாங்கமோ மக்களை வந்து சுவாசிக்க விட்டு முதல்ல இயல்பாக வைக்க வைக்கணும். அது இல்லவே இல்லை. அந்த 11-21 நம்மளாம் ரொம்ப மூச்சு திணற வச்சுட்டாங்க. என்ன நடக்குதுன்னே நம்மளுக்கு தெரியல. என்ன காரணம் அப்படின்னா, நம்மளுக்கு உதவவே இல்லை.
அரசாங்கம் நம்ம எட்டியே பார்க்கல. இப்போ அரசாங்கம் வந்து ஏதோ ஒரு வகையில் மக்களோட தொடர்பில் இருக்கணும். அது ஒரு காசு கொடுக்கறதா இருக்கலாம், அது அரிசி கொடுக்கறதா இருக்கலாம், அல்லது டிவி, ஏதோ ஒரு வகையில் மக்களுக்கு ஏதோ ஒரு கொடுத்து வாங்கிட்டு மக்களோட தொடர்பில் இருக்கணும். அதுதான் ஒரு அரசாங்கம். எடப்பாடி ஆட்சி காலத்தில் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்துச்சா? ஒரு திட்டம், எக்ஸ்ட்ரா ஒரு திட்டம், நான் புதுமையாக ஒன்று பண்ணேங்க, ஒரு இன்னோவேட்டிவான திட்டம் அப்படின்னு நடந்ததா? கிடையாது. யூஸ்வலாகவே இங்கே திமுக என்ன செஞ்சுது அதை நான் செய்வேன், என்ன செய்யலை நான் அதை செய்வேன். இவ்வளோதான் இங்கே அரசியலாகவே இருக்குது. வேறு எந்த அரசியலும் உங்களுக்கு தெரியாது. ஸ்டாலின் 1000 ரூபா கொடுக்குறாரு அப்படின்னோடனே எப்படி கொடுப்பாரு, எப்படி நொட்டுவார் அவர்? அவருக்கு என்ன, எதுலேருந்து கொடுப்பாரு அவர்? எங்கே காசு இருக்குது? ஏன்னா கடங்கார மாநிலமாக வச்சுட்டு போனங்கிறது எடப்பாடிக்கு தெரியும். அதனால சொல்கிறாரு, எப்படி 1000 ரூபா கொடுப்பாரு அவர் அப்படின்னு கேட்குறாரு. அவர் அதே மாதிரி ஸ்டாலின் வந்த பிறகு இப்போ இன்னைய வரைக்கும் எல்லாருக்கும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு 1000 ரூபா வந்துச்சு. இந்த மாதம் சர்ப்ரைஸாக 5000 ரூபா போட்டு விட்டாரு. ஓகேங்களா? இதை பண்ண முடியாதுன்னு சொன்னவர் எடப்பாடி பழனிசாமி. வாய்ப்பே இல்லைங்க, எப்படிங்க போட முடியும்? காசே கிடையாதுங்க, இதெல்லாம் சும்மா டுபாக்கூர் வேலை ஸ்டாலின் சொல்கிறதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார்ல. இப்போ அதிமுக தேர்தலில் இருக்க அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்டாலின் 1000 ரூபா கொடுத்தாருல, நான் உங்கள் எல்லாருக்கும் 2000 ரூபா தரேன். அப்போ நீங்கள் எப்படி கொடுப்பீங்க? அவரு கொடுக்க முடியாது, அவர் தப்பு பண்ணுறாரு. அப்போ நீங்கள் எப்படி 2000 ரூபா கொடுப்பீங்க? இந்த கேள்வியை கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. அவர் ஏதாவது மைக்க நீட்டுறாங்க, ஏதோ வேணா பேசலான்ட்டு பேசிட்டு போவார். அப்போ புதுசாக இப்போ ஒவ்வொரு வீட்லேயும், உங்கள் இருக்கிற ஒவ்வொரு வீட்லேயும் பையனுக்கு காலேஜ் படித்தானா போயிட்டு வந்தான்னா அவனுக்கு 1000 ரூபா, மாதம் 1000 ரூபா. அது மாதிரி காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க இருந்துச்சுன்னா அதுக்கு 1000 ரூபா. உரிமை தொகை அம்மாவுக்கு ஒரு 1000 ரூபா. வீட்டில் பாட்டி இருந்தாங்கன்னா, கணவனால் கைவிடப்பட்டவங்க, அவங்களுக்கு ஒரு 1000 ரூபா. கொள்ளு பாட்டி இருந்தாங்கன்னா முதியோர் பென்ஷன், அவங்களுக்கு 1000 ரூபா. இப்படி வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில், அது சின்ன அமௌண்ட்டா பெரிய அமௌண்ட்டான்னு இல்லை, அந்த இப்போ காசு கம்மியாக கொடுக்குறாங்க, அது எதுக்கு கொடுத்துக்கிட்டு பிச்சை காசு அப்படின்னு சொல்லுவாங்க. 1000 ரூபா காசோ 500 ரூபா காசோ 50 ரூபா காசோ அதை வாங்கி அனுபவிக்கிறான்ல, அவன்கிட்ட போய் கேட்டு நீங்கள் பாருங்க, இந்த காசோட அருமை என்னன்னு அவன் சொல்லணும். வாங்கி அனுபவிக்கிறோம் சொல்லணும். ஓகேவா? வெளியில் உட்காந்துக்கிட்டு செவடாலா 1000 ரூபாய்க்கு பீஸா பர்கர் திங்கலாம் சொல்லக்கூடாது. அவனுக்குலாம் அது வந்து அருகதை கிடையாது, தெரியாது அதை பற்றி. ஒரு ரூபா பார்த்து செலவு பண்ணுறவங்களுக்கு 1 ரூபா பெரிய காசு. அப்போ 1000 ரூபா அவங்களுக்கு எவ்வளோ பெரிய காசாக இருக்கும். அது சம்மந்தப்பட்டவங்களுக்கு போய் சேரும்போது தான் தெரியும். அதனால கொடுக்குற காசு கவர்மெண்ட் கொடுக்குது. ஓகேங்களா? அதை வந்து எப்படி இன்னோவேட்டிவாக எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிறது இது ஒரு வகையான மக்களோட உரையாடல், மக்களோட ஒரு கனெக்டில் இருக்கிறது. இது வகையான ஒரு திட்டம். அடுத்தது, இந்த பிஜேபி கொடுக்குற நெருக்கடிகள் இருக்குல்ல, இந்த அது வந்து ரொம்ப அபாயகரமானது. நம்மளுக்கு வந்து தெரியாது. நம்மளாம் ஏதோ நம்மளை இப்போ இந்த 5 வருஷத்தில் ஸ்டாலின் அவர்கள் நம்மளை வந்து ரொம்ப என்கேஜிங்காக ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தே நம்மளை வந்து பழக்கப்படுத்திட்டாரு. 1000 காசு 500 காசு, அங்கே 1000, அவங்களுக்கு 1000, இவங்களுக்கு 1000, எல்லாருக்கும் ஒரு 1000 ரூபா கொடுத்து எல்லாரையும் ஒரு மாதிரி சர்ப்ரைஸிங்காக பண்ண வச்சுட்டாரு. 5000 ரூபா கொடுத்து தமிழ்நாட்டே வந்து தீபாவளி 5000 ரூபா கொடுத்த அன்னைக்கு தான் தமிழ்நாட்டுக்கு உண்மையான தீபாவளி. எல்லாரும் அன்றைக்கி என்ஜாய் பண்ணாங்க. தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அதுதான் மக்கள் சந்தோஷமாக இருக்கிறது அப்படிங்கிறது. அதுதான் ஒரு எல்லாருக்கும் ஒரு பூரிப்பு கிடைக்குதுல்ல. எல்லார் வீட்டுக்கும் ஒரு 5000 ரூபா, எப்படியோ ஒரு 1000 ரூபா வந்து சேருதுல்ல. அதை கொடுத்தது ஸ்டாலின் தான். அதுக்கான திட்டத்தை போட்டது ஸ்டாலின் தான். இது தமிழ்நாட்டு லெவலில் அவர் செஞ்சுக்கிறது, அவர் மக்களுக்கு அவர் செய்கிறது, நம்மளை வச்சுக்கிட்டு கவர்னன்ஸ் பண்ணுறது. ஆனால் ஒன்றிய அரசு நம்மளோட பண்பாட்டு அரசியல் பண்பாடு இருக்குல்ல, நம்மளோட பிரதிநிதித்துவம், கவர்மெண்ட் ஜாப்ஸு, இதெல்லாம் சமாளிக்கிறது நம்ம கிடையாது. இப்போ திரும்ப ஸ்டாலின் அவர்கள் ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காரு, மாநில சுயாட்சி வேணுங்கிறது. இன்னைக்கு நேற்றுக்கு இல்லைங்க, பேரறிஞர் அண்ணா வந்த காலத்திலேருந்து, அரசியலுக்கு வந்த காலத்திலேருந்து பேசிட்டு இருக்கிறது தான் மாநில சுயாட்சிங்கிறது. என்னங்க மாநில சுயாட்சினா என்னங்க? அவர் பாட்டுக்கு கலைஞர் வந்தார், ஜெயலலிதா வந்தாங்க, ஸ்டாலின் வர்றாங்க, எல்லாம் நல்லா தானே செய்கிறாங்க, காசு இருக்குது செய்கிறாங்க, நல்லா ஜம்முன்னு இருக்கிறாங்க, ஓகே, அவங்க இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் என்னங்க மாநில சுயாட்சி? இதுக்கு மேலே என்னங்க அதிகாரம் வேணும்? ஏன்னா இது கூட பத்தலையே, நல்லா தான் இருக்குதுங்க அப்படின்னு எல்லாருக்கும் தோணும். மாநில சுயாட்சி அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு ஒரு திட்டம், இப்போ நமக்கு ஒன்றும் இல்லை, திட்டம் அந்த அதிகாரம் மாநில அரசுகளுக்கு கிடையாது. வெரி சிம்பிள். அதுதான் மாநில சுயாட்சிங்கிறது. அடிப்படையானது, முக்கியமான விஷயம். இப்போ நமக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு நீட்டு வேண்டாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஓகேங்களா? ஜிஎஸ்டி வேண்டாம்
அப்படின்னு நினைக்கிறோம். பெட்ரோலை நாங்கள் வந்து விலை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி நினைச்சிட்டா நம்ம வந்து அதை செயல்படுத்தி தர முடியாது. பிரச்சனை அங்கே தான் இருக்குது. இதையெல்லாம் நம்ம நினைக்கும் பொழுது அதை செயல்படுத்த முடியாது. ஏன்னா இதுக்கு பர்மிஷன் நம்ம ஒன்றிய அரசுகிட்ட வாங்கணும், மோடி கிட்ட வாங்கணும். மோடி நம்மளுக்கு கொடுக்க மாட்டாரு. ஏன் கொடுக்க மாட்டாரு? ஏன்னா எல்லாம் அவர்கிட்ட தான் இருக்குது. அப்போ அதில் தான் நம்ம என்ன கேட்குறோம், மாநில சுயாட்சி. நீங்கள் வந்து சட்டம் இயற்றும் அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்தாதான் நாங்கள் எங்களுக்கு தேவையான காசு வச்சு நாங்கள் காசு கவர்னன்ஸ் பண்ணிக்கிறோம். ஆனால் உரிமை எங்களுக்கு இல்லையே. நீட்டு விவகாரத்தில் நீட்டு வேணான்னு சொல்லி இப்போ இத்தனை பிள்ளைங்க இறந்து போகிறாங்களே, அதுக்கு நீட் எழுதும் நீட் சட்டத்தை ஏற்றும் உரிமை எங்களுக்கு வேணும். அதுதான் மாநில சுயாட்சிங்கிறது. அடுத்தது ஒவ்வொன்றா நம்மளுக்கு வந்து தடங்கள் பண்ணிட்டு வராங்க. ஒன்றும் இல்லை, இப்போ பிஜேபி ஒன்றும் இல்லை, இது ஒரு கட்டம். இப்போ வந்து ஆட்சியாளர் என்ன பண்ணாங்க, கவர்னன்ஸ் என்ன பண்ணாங்க, வந்து இது ஒன்று. தடங்கள் என்ன வருது, என்னவா வருது அப்படின்னா, இப்போ மாநிலங்களே இல்லாத இந்தியா அப்படிங்கிறத உருவாக்குறதுக்கு தான் ஒன்றிய அரசு மோடியும் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. வெரி சிம்பிள். மோடி வந்தால் என்ன பண்ணுவாருங்க, பிஜேபி வந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். நம்ம எல்லாருக்கும் ஒரு ஷாக்கிங்காக, தமிழ்நாட்டில் அவங்க ஒன்றும் பண்ண முடியாதுன்னு வச்சுங்க. ஏன்னா அவங்க இப்போ இந்த பீகார், பஞ்சாப் அல்லது உத்தரப்பிரதேசம் இந்த மாதிரியான, இப்போ வந்து ஒரிசாவில் இந்த மாதிரி இடங்கள்லாம் பிஜேபி வந்தவொடனே இப்போ என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்கிறாங்க, சொன்னால் உங்களுக்குலாம் ஷாக் வரும். அதே சமயம் பிஜேபி மேலே உங்களுக்கு கடுப்பு வரும். கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அவங்களோட மிகப்பெரிய அஜெண்டா என்ன தெரியுமா, கறி சாப்பிடக்கூடாது. அதாவது கறி கடைகள் இங்கே தான் இருக்கணும், இங்கே இருக்கக்கூடாது. கறி நீங்கள் இவ்வளோ தான் வாங்கணும், இந்த நாளில் நீங்கள் கறி வாங்கக்கூடாது. இப்போ தமிழ்நாட்டில் அந்த பிரச்சனைலாம் கிடையாது. நீங்கள் யார் என்ன எப்படி வேணால் உங்களுக்கு எங்கே இருக்குதோ என்ன கறி வேணால் எது வேணால் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற நிலைமை. பிஜேபி வந்துச்சுன்னா நீங்கள் என்ன சாப்பிடணும், என்ன கறி சாப்பிடணும், என்ன கறி சாப்பிடக்கூடாது, எப்போ சாப்பிடணும், எங்கே வாங்கணும், இதையெல்லாம் முடிவு பண்ணுற இடத்துல பிஜேபி வரும். இதெல்லாம் வடநாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது. இதைத்தான் சொல்கிறேன். இங்கே வர முடியாது. ஏன்னா நம்ம கறி சாப்பிட்றவங்க அதிகம். அதனால் இங்கே வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இப்படி ஒரு டேஞ்சர் இருக்குங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். நான் சொல்கிறது வெரி பேசிக், இதுதான் அடிப்படை. இதில் கூட கை வைக்கிற இடம்தான் பிஜேபி. அவனுக்கு வந்து கலவரம் மட்டும்தான். ஏதாவது சண்டை போட்டு ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும். எல்லா இடத்துலையும் அவனுக்கு சண்டை போட்டு வந்தால் தான் பிடிக்கும். அதனால் பிஜேபி கொடுக்குற அந்த தொந்தரவுகள் இருக்குல்ல, அது ரொம்ப மோசமாக இருக்கும். நம்ம வந்து நம்மளுக்கு அவங்களுக்கு செட் ஆகாது. முதல்ல அவங்களுக்கு வந்து எதுலேயுமே அவங்களுக்கு அறம்னா என்னன்னு தெரியாது, அறம்னா என்ன விலைன்னு கேட்பாங்க, நல்லது கெட்டது தெரியாது, மரியாதை தெரியாது, எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அப்பேற்பட்ட ஆட்கள் வந்து அதிமுகவை பிடிச்சி வச்சிருக்கு. இப்போ பிரச்சனை அதுதான். அதிமுக இப்போ பிஜேபி கையில் போய் சட்ட பாக்கெட்டில் இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, ஒரு கூட்டணியை முடிவு பண்ணுற இடத்துல அதிமுக இல்லை. சீட்டு யாரு கொடுக்கணும் அதிமுகவுக்கு தெரியாது. ஓகே, இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா இருந்தப்போ அப்படியா இருந்துச்சு? இல்லையே. இப்போ ஏடிஎம்கேல இருந்து எல்லா பெரிய தலைவர்களும் செதறி 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 ஓடுறாங்க. ஏன்? அவங்க பேச்சுக்கு மரியாதை இல்லை, அவங்களுக்கான அரசியல் இல்லை. இப்போ பிஜேபி முதல்ல என்ன பண்ணுதுன்னா, அங்கே இருக்கிற செங்கோட்டையனோ ஓபிஎஸோ இன்னும் இப்போ வந்து அன்வர் ராஜாவோ வைத்தியலிங்கமோ வந்து ரத்தன விஷயம் இது மாதிரி எல்லாருக்கும் ஒரு பெரிய அரசியல் தலைகள் அவங்கெல்லாம் ரெண்டாம் கட்டத்தில் உள்ளவங்க. அவங்களுக்கு அரசியல் இல்லாமல் ஆக்குறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எங்கே போகிறது முழிக்கிறாங்க. எடப்பாடிகிட்ட போய் கேட்டால் நானே அப்படி தாங்க இருக்கிறேன், விட்டா நானே திமுகவுக்கு போயிடுவாங்க, ரெடிசலாக தான் இருக்கிறாப்புல. இன்னும் எடப்பாடி மட்டும்தான் அஃபீஷியலாக வரல, அவரும் நினச்சி வச்சிருப்பார் வந்துடலான்னு. அந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டாங்க. முந்தா நாள் ஒரு மீட்டிங், நேற்று ஒரு மீட்டிங் நடத்திருக்காங்க அந்த தென் தமிழகத்தில். ஏடிஎம்கே கூட்டணி மீட்டிங். அது ஒரு பக்கத்தில் நயினார் நாகேந்திரன் ஃபோட்டோ இருக்குது, இன்னொரு பக்கத்தில் அன்புமணி ஃபோட்டோ இருக்குது. எடப்பாடிக்கு சீன்லேயே இல்லை, எடப்பாடிக்கு பேனரே இல்லை அங்கே. அப்போ தமிழகத்தின் இரு பெரும் கட்சிகள்னு நம்ம சொல்கிறோம், ஓகேவா? ஆனால் அவருக்கு எந்த மரியாதையும் கொடுக்கப்படலை. கட்சியில் ஒரு பெரிய கட்சி, அதில் வந்து எல்லா ஜாதிக்காரங்களும் இருக்கிறாங்க, எல்லா மதக்காரங்களும். அப்போ தமிழ்நாட்டோட எதிர்கட்சியை நீங்கள் அவமதிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தமிழ்நாட்டை அவமதிக்கிற மாதிரி தானே. ஆனால் அதை பற்றி அவருக்கு கவலைப்பட மாட்டாருங்கிறது வேறு விஷயம். பேனர் வைக்கல அப்படிங்கிறத நாம் தான் கவலைப்படுறோம், ஆனால் அவர் கவலைப்பட போகிறதில்ல. ஏன்னா அவருக்கு அந்த எண்ணமே கிடையாது. அவருக்கு ஒன்றே ஒன்று தான், நம்ம எம்எல்ஏவா மந்திரியா எதிர்கட்சி தலைவராக இருந்தப்ப
நமக்கு இந்த சொகுசு கொடுக்குறாங்க, காரு கொடுக்குறாங்க, பெட்ரோலு, பாதுகாப்பு, ஒய் செட்டு, துப்பாக்கி, போறாங்க வராங்க. இது இருக்குமா? இது இருந்தாலே ஒரு சொகுசா இருந்தெல்லாம் நினைக்கிறாரு. ஒரு கீழே இறங்கி இப்போ நான் இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, இந்த டிஎம்கே ஆண்ட இந்த 5 வருஷத்துல ஏடிஎம்கே நடத்தின போராட்டம் தான் என்ன? எத்தனை போராட்டம் நடத்துனுச்சு? 2 விஷயம். ஒன்று, ஸ்டாலின் அவர்கள் அதுக்கு இடம் கொடுக்கலங்கிறது ஒரு விஷயம். அவர் அப்படிலாம் வச்சுக்கல. ஏன்னா யாருமே இங்கே போராடுறதுக்கான அவர் ஸ்பேஸே கொடுக்கல, எல்லாருமே அரவணைச்சு பார்த்துக்கிட்டாரு. அதை தாண்டி நீங்க எதிர்கட்சிகள் இருக்கீங்கிறது என்ன உங்களுக்கு அடையாளம் என்ன? நீங்க போராட்டம் பண்ணணும், நீங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்தணும், நீங்க ஏதோ தமிழ்நாடு ஏதோ ஸ்தம்பிக்க, அதுதானே இப்போ எதிர்கட்சிகளோட வேலை. அப்படி ஏதாவது ஒன்று நடத்தப்பட்டுச்சா? ஒண்ணுமே இல்லையா? இதெல்லாம் எடப்பாடி செய்யல நினைப்பீங்க, அதுதான் இல்லை. எல்லா கண்ட்ரோலும் பிஜேபிகிட்ட இருக்குது. ஏதாவது ஒரு மீட்டிங்கு, ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணணும், போராட்டம் பண்ணணும், எதிர்க்கணும் அப்படின்னா ஐயா மோடி என்ன சொல்றாரோ, அமித்ஷா என்ன சொல்றாரோ அதன்படி கேட்டுத்தான் எடப்பாடி நடக்க வேண்டியது இருக்குது. ஆக இந்த ஆட்சிங்கிறது ஒரு கைப்பாவையா இருக்கணுமா அல்லது சுதந்திரமா இருக்கணுமா, யாரோட ஆட்சிக்கு வரணும், யாரு வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம வந்து ஓட்டு போடணும் ஒழிய வெறும் அவரு இவருன்னு பேர் வச்சு ஓட்டு போடாம இந்த 5 வருஷத்துல ஸ்டாலின் உங்களுக்கு என்னென்ன செஞ்சிருக்கிறாரு, இந்த கூட்டணியை வச்சு என்னென்ன செஞ்சிருக்கிறாரு, சமூக நீதி ஆட்சி அப்படின்னா, சமூக நீதி ஆட்சினா என்னங்க எப்ப பார்த்தாலும் சமூக நீதி என்னங்க சமூக நீதினா? ஒன்றும் கிடையாது. நம்ம இந்த உலகத்தில் நம்ம என்ன, இந்த உலகத்தில் யாருங்க இருக்கிறா நம்ம அப்படின்னு கேட்டா பொதுவாக என்ன சொல்லுவோம், ஆம்பளை இருக்காங்க பொம்பளை இருக்காங்க, அவ்வளோதாங்க. அப்படி கிடையாது. சமூக நீதியோட நோக்கம் என்னன்னா, ஆம்பளையில மாற்றுத்திறனாளி இருப்பாங்க, ஒடுக்கப்பட்டவர்கள் இருப்பாங்க, பட்டியலின மக்கள் இருப்பாங்க, மத சிறுபான்மையினர், மொழி சிறுபான்மையினர், ஓகேங்களா, இப்படி வகையான ஒடுக்கப்பட்ட மக்கள், நலிவிழந்தோர், எந்த கிரைட்டீரியாவும் இல்லாம எந்த பயனும் இல்லாமல் இந்த சமூகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் யாரு, என்ன, அவங்களுக்கு என்ன வேணும், என்ன தேவை இருக்குது, எந்தெந்த இடத்துல அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து திட்டம் தீட்டுவது தான் சமூக நீதிக்கான திட்டம். அதுதான் சமூக நீதி திட்டங்கிறது. ஏதோ ஆம்பளை பொம்பளை மட்டும் கிடையாது. திருநங்கை இருக்கிறாங்க, கல்யாணவாதல் இருக்கிறாங்க, அவங்களுக்கு சேர்த்து யோசிக்கணும். வயதானவர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு சேர்த்து யோசிக்கணும். பிள்ளைகள் இருக்காங்க, குழந்தைகள் இருக்கிறாங்க, கர்ப்பிணி பெண்கள் இருக்கிறாங்க, ஓகேங்களா, காது கேட்காதவங்க, கண்ணு தெரியாதவங்க, கால் இல்லாதவங்க, இவங்களுக்கு எல்லாருக்கும் திட்டம் கொடுக்கணும். அதுதான் சமூக நீதி திட்டம். சமூக நீதி திட்டம் ஏதோ சமூகத்துக்கு நீதி இல்லை, ஜாதிக்கு ஒரு திட்டம் இல்லை, அது தனி, அதுவும் இருக்குது. அதையெல்லாம் தாண்டி சமுதாயத்தில் இப்படியானப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் இப்போ வந்து இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, உங்கள் வீடுகளில் இல்லை உங்கள் சொந்தக்காரங்களில் உங்களுக்கு தெரிஞ்சவங்கள கை கால் முடியாமல் மாற்றுத்திறனாளிகள் நிறைய பேர் இருப்பாங்க, சரிங்களா? அவங்க வீட்டுக்குள்ளே தான் கிடக்கணும், அவங்களுக்கு வெளியில் வர்றதுக்கு எந்த ஸ்பேஸும் கிடையாது, ஏன்னா அந்த வசதி கிடையாது. அப்படி ஒன்று இருக்குன்னே நம்மளுக்கு தெரியாது. இப்போ என்னைக்காவது நம்ம அவங்கள பற்றி யோசிச்சு பார்த்துருப்போமா? அவங்க என்னைக்கு இருந்தாலும் வீட்டில் தான் இருக்கணும், அவங்க டிவி பார்த்துக்கிட்டு வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு ஒரே இடத்துல முடங்கி கிடக்கணும். அவங்களுக்கு சேர்த்து யோசிக்கிறான் பாருங்க, அவன் தலைவன். இப்போ ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா? பீச்சில் வீல் சேர் போக முடியாது, வீல் சேர் வச்சுக்கிறதே அதுவே அடுத்த கட்டம். இப்போ முடியாதவங்க இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு முதல்ல ஒரு வீல் சேர் வேணும். வீட்டுக்குள்ளே போனாலும் கூட வீல் சேர் வேணும். அதுவே இல்லை, முதல்ல வீல் சேர் கொடுக்கணும், வீல் சேர் இருந்து ரோட்டுக்கு வரணும், ரோட்டுக்கு வந்து அதுக்கப்புறமா அவங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போகணும், ஒரு பார்க்குக்கு போகணும், ஒரு பீச்சுக்கு போகணும். பீச்சுக்கு எப்படி போக முடியும்? மண்ணில் எப்படி நீங்கள் வீல் சேரை ஓட்டிட்டு போவீங்க? முடியாது. அதுக்கு சேர்த்து யோசிக்கிறான் பாருங்க தலைவன். ஒரு மர பாலம் அமைத்து அதில் வந்து வண்டியை கொண்டு விட்டீங்கன்னா அது டுவர்ட்ஸ் அந்த தண்ணி இருக்கிற வரைக்கும் அந்த பாலத்தை போட்டு கொண்டு போய் மாற்றுத்திறனாளிகள் பீச்சை பார்க்கலாம். கனவு அது. ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிக்கும் பீச்சை பார்க்கணுங்கிறது கனவு. ஒரு பணக்காரன் வீல் சேர் வச்சுப்பான், ஒரு பணக்காரன் அவனுக்கு தேவையான வசதிகளை பட்டன் இருந்தா திரும்பலாம், பட்டன் இருந்தா என்ன வேணா பண்ணிக்கலாம், அது பணக்காரன். அந்த பணக்காரனுக்கு கிடைக்கிற வசதியை ஏழை ஒரு மாற்றுத்திறனாளிக்கும் வந்து சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் தலைவன். அதை ஸ்டாலின் செஞ்சு கொடுத்துருக்கார். இப்ப இந்த ஆட்சியில 3 சக்கர வாகனம், 2 வீலர், ஸ்கூட்டில 2 வீலர் நிறைய பேருக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க மானியத்தில். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் திட்டம் வேணும், ஒவ்வொருத்தருக்கும் பார்த்து செய்யணும், ஓகேங்களா?
இப்போ கொத்தனார் வேலைக்கு போறவங்க, பெயிண்ட் அடிக்கிற போறவங்க, இந்த மாதிரி கடைக்கண்ணியில் இருக்கிறவங்க, உங்க எல்லாருக்கும் நிறைய கஷ்டம் இருக்கும். நம்ம என்ன எல்லாம் தான் பிசினஸ் பண்றோம் எல்லாம் இருந்தா கூட கடைக்கண்ணியில் இருக்கிற ஓனர்களுக்கும் வந்து கஷ்டம் இருக்கும். அதை நீங்க ஸ்டாலின் சொல்லணும், இல்லைங்க எனக்கு இந்த மாதிரி கஷ்டம் இருக்குங்க, அதை பார்த்து உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு உங்களுக்கு சேர்த்து ஒரு திட்டத்தை திட்டுறாருல, அவன் தான் தலைவன். அதை ஸ்டாலின் செய்வார், செஞ்சிருக்கிறார். உங்களுக்கே தெரியும். அவரு பார்த்து 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 செய்கிறாரு. நம்மளுக்கு நாம நல்லா இருக்கணும், நமக்கு வந்து நல்லது நடக்கணும் அப்படின்னா நீங்க ஸ்டாலினை தேர்வு செய்தால் அவர் உங்களுக்கும் வேலை செய்வார், எல்லாருக்கும் வேலை செய்வார் அப்படிங்கிறத சொல்லிட்டு எல்லாரும் ஸ்டாலின் அல்லது திமுக கூட்டணி சார்ந்த கட்சிகளுக்கு உங்களோட ஆதரவை தெரிவித்து 2026 அவங்களோட ஆட்சி அமைகிற மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா தமிழ்நாடு நல்லா இருக்கும். தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு குழந்தைகள் அடுத்த, ஏன்னா இப்போ பிஜேபி வந்து அடுத்த சந்ததியை முடக்கிற வேலையை பார்க்குறாங்க. படிப்பு, அந்த படிப்பு, இந்த படிப்பு, 8ஆவதுல நிப்பாட்டு, 5ஆவதுல நிப்பாட்டு, 10ஆவதுல நிப்பாட்டு, எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ ஒரு பிள்ளைங்களை போட்டு அமுக்கிறது. மார்க்குன்னு பேரால, காசு இல்லையா படிக்காத, மார்க் இல்லையா படிக்காத, ஈஸியாக நம்மளை அமுக்கி போட்டுறாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் பண்ணாமல் முதல்ல 12ஆவது வரைக்கும் முதல்ல பிள்ளைங்க வரணும், அதுக்கப்புறமா அவங்க வந்து என்ன படிக்கிறாங்களோங்கிறது அவங்க விருப்பம். ஸோ இந்த மாதிரியான நெருக்கடிகளையும் இந்த மாதிரியான கஷ்டங்களையும் ஒன்றிய அரசு நமக்கு கொடுக்குது. இதுக்கெல்லாம் தாண்டி வலுவாக இவங்களை எதிர்த்து, இந்த பார்ப்பனியத்தை எதிர்த்து வேலை பார்த்து மக்களை நன்றாக வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரே பவர் ஸ்டாலின் கிட்ட தான் இருக்குது இப்போதைக்கு. அதனால நீங்க ஸ்டாலினை ஆதரித்து, திமுக கூட்டணி கட்சிகளுக்கு உங்களோட ஆதரித்து ஓட்டு போட்டு வந்து உங்களை ஆதரவை தருமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.